வாங்க நம்ம உளுந்து களி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். உளுந்து 1 கப்பும் 4 கப் 4 ஸ்பூன் பச்சரிசியும் எடுத்துக்குவோம். இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருப்போம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. முட்டு வலி, கால் வலியில் அவதிப்படுறவங்க இதை அடிக்கடி செய்து சாப்பிட்லாம். இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் இது செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நல்ல பொன்னிறமாக வறுத்துடுவோம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை ஆற வச்சுட்டு ஒரு 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துப்போம். இப்போது இது மீடியமான பவுடராக எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் உளுந்துக்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். அடிகனமான பாத்திரம் எடுத்தோம்னா இதில் அடி பிடிக்காது. நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். திக்காகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம், மிகவும் நல்லது. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியே போகும். ஸோ இது மாதவிடாய் டைமில் பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது. இது நல்லா அப்படியே தின்னுட்டு அப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். கிண்டிகிட்டு இருக்கும்போதே இதில் இறக்க போகும்போது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான், நமக்கு களி ரெடி ஆகிடுச்சு. களி எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இதை எடுத்து வச்சு சாப்பிடும்போது இதில் நெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம்.